ஹைமா அதை பாருங்கடா, பிரிஞ்சி ரைஸ், வெஜிடபிள் ரைஸ் சொல்லித்தரேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடணும். இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு பண்ணுறேன். 1 டம்ளர் ரைஸுக்கு 1 உருளைக்கிழங்கு, 1 தக்காளி, 1 வெங்காயம். ஓகேவா? பச்சை மிளகா காரத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. இது 2 பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் ரைஸை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம முதல்ல எண்ணெய் வச்சுட்டு முதல்ல பச்சை மிளகா வெங்காயம் போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு வதக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி போடணும் கொஞ்சம் நேரம் கழித்து. அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா காய் வதங்காது. ஓகேவா? கொஞ்சம் நேரம் நல்லா அது எண்ணெயிலேயே வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா 1 டம்ளர் அந்த 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு சால்ட் போட்டு மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கு வச்சதுக்கப்புறமா ரைஸ் போட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கிடுங்க. இவ்வளோ தான், சிம்பிள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க.